Maggi with ice cream soda. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மேகி செய்ய போகிறேன். ஆனால் மேகி பிராண்ட் நேம் சொல்லுவோம் நூடுல்ஸில் ஐஸ்கிரீம் சோடா மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், மிக்ஸ் பண்ணால் இல்லை ஐஸ்கிரீம் சோடா போட்டு மேகி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க பார்ப்போம். எனக்கு மட்டும் எங்கேருந்து அந்த மாதிரி ஐடியா வரும்னு தெரியாது. ஸோ பேசிக்லி வந்துட்டு மேகி வந்துட்டு நான் இங்கே ஆல்ரெடி போட்டுட்டேன் இதில் நான் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். ஸோ தூளும் போட்டுட்டேன் புரிஞ்சா. இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் சோடாவும் இதில் ஊற்றுவோம். ஸோ வந்துட்டு ஐஸ்கிரீம் சோடாவை இதில் ஊற்றுறோம். ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். ஸோ பார்க்க தண்ணி மாதிரி இருக்குது, அப்புறம் நம்ப மாட்டீங்க. பரவாயில்ல, அடுப்பு மாதிரி பற்ற வச்சிடுறேன். ஓகே, இது ஐஸ்கிரீம் சோடான்னு எப்படி உங்களை நம்ப வைக்கிறது? கொஞ்சம் வித்தியாசம் ஏதாச்சும் தெரியும், பார்ப்போம். பபிள்ஸ் வருமோ? ஓகே பார்த்தீங்களா அந்த வெள்ளை வெள்ளையாக குட்டி குட்டியா? அதெல்லாம் வந்துட்டு ஓகே தெரியுதா, அது வந்து ஐஸ்கிரீம் சோடா. ஸோ இப்போ ஊற்றி ஓவர் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ பேசிக்லி வந்துட்டு எனக்கு திடீர்னு தோணுச்சு, ஏன் நம்ம வந்து இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. இப்போ மேகி செய்யலான்னு தான் ஒரு பிளானில் இருந்தேன். ஐஸ்கிரீம் சோடா வேறு இருந்துச்சு, ஏன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதான் செய்ய முடிவு பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன் இருக்கு. ஏன்னு தெரில, உங்களுக்கு தெரியுதா ஒரு மாதிரி புகையாக வருது. புகையாக வருது, ஏதாச்சும் ஆயிரம் போகுது, வெடிச்சிட போகுது. மேகினா முட்டை இல்லாம இல்லையா, முட்டையும் அதில் போடுவோம். அந்த ஸ்மெல் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த மார்ஷ் மேலோ வந்துட்டு ஒரு மாதிரி உருக்கி செஞ்சால் எப்படி வாசம் வரும் அந்த மாதிரி ஸ்மெல் வருது. ஏன்னு தெரில, எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி. இது வந்துட்டு வேவுற மாதிரி தெரில, அதனால் நம்ம கொஞ்சம் திருப்பிலாம் போடுவோம், கிண்டி குத்தி விடுவோம், அப்போ தான் நல்லா வேவும். இப்போ வந்து தண்ணி குறைஞ்ச மாதிரி இருக்குது, எதுக்கும் குறைச்சி பார்ப்போம் அணில். இல்லை தண்ணி அப்படியே தான் இருக்குது. அப்போ திருப்பி வைப்போம் அணில், நல்லா வேவட்டும். வந்துட்டோன்னே நானே உங்கள்கிட்ட காட்டுறேன். வேவுது மேகி வேவுது. தண்ணியை காணோம், கொஞ்சம் கொஞ்சமாக காணா போச்சு. போதும் ஸ்டாப் பண்ணிப்போம். ஓகே, அந்த ஸ்மெல்லே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதான் இருக்குது, நார்மலாக மேகி மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும், வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ நம்மளோட மேகி ரெடி. நார்மல் மேகி மாதிரி தான் இருக்குது பார்க்க. அந்த தூள் ரொம்ப போட்டேன் போல், ஏன்னா அந்த கலர் இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு அந்த என்ன சொல்லுவாங்க, ஐஸ்கிரீம் சோடா செஞ்ச மேகி. ஓகேவா, ஐஸ்கிரீம் சோடாவில் செஞ்ச மேகி. கொஞ்சம் முட்டை எடுத்து. ஓகே, ஐயோ கடவுளே. சீரியஸ்லி நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் இனிப்பாக இருக்குது. அது ஒரு மாதிரி. ஆனால் இந்த டேஸ்ட்டை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். இருங்க இன்னொரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த டேஸ்ட்டை நான் எங்கேயோ டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஐ மீன் இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆன ஒரு டேஸ்ட்டு. கன்ஃபார்மாக தெரில, ஆனால் வந்துட்டு பாதி அந்த மேகியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இதோட சேர்க்கும் போது ஒரு மாதிரி இனிப்பு வருது லைட்டாக. ஏன்னா ஐஸ்கிரீம் சோடாங்கிறதுனால இனிப்பு ரொம்ப வருது போல், ஏன்னா ரொம்ப இனிப்பாக இருக்குது அந்த மாதிரி. இப்போது நல்லா தான் இருக்குது, நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இல்லை, பெட்டர் டோன்ட் ட்ரைலா. ஒருவேளை உங்களுக்கு உயிர் மேலே வந்து பயம் இல்லாட்டி ட்ரை பண்ணுங்கள். பாய். இன்றைக்கி அவ்வளோதான். இது ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், ட்ரை பண்ணிட்டேன், அவ்வளோதான். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ட்ரை பண்ணணும், லைக் இந்த மாதிரி ஏதாச்சும் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பேச பிடிக்கல எனக்கு. பாய்.